2026 குரு பெயர்ச்சி நடக்கவிருக்கும் பாதிப்புகள் என்னென்ன? லார்ட் ஆஃப் பீஸ், லார்ட் ஆஃப் விஸ்டம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் வந்துட்டு முன்னிறுத்தக்கூடியது இதுதான். இந்த போன 13 டிசம்பர் 2026 12 ஏப்ரல் 2027 வரைக்கும் காலகட்டங்களில் இது எல்லாமே வந்து ஷேட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ஜாஸ்தி. அப்படிங்கிறது தான் வந்து இந்த விஷயங்கள் நம்ம கொஞ்சம் ஒரு ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு நம்ம வரும் காலத்தில் தான் வந்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னு லைவாக பார்க்க போகிறோம். ஸோ லெட்டஸ் சி எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம என்றைக்குமே இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். நான் லிஸ்ட் அவுட் பண்ண இந்த விஷயங்களெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆல்ரெடி வி ஆர் இன் அ கிரைசிஸ், ஆஸ் ஆல்ரெடி டோல்டு, இன் வார், பெட்ரோல், எல்பிஜி, தென் சூப்பர் எல்னினோ. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கு இல்லைங்களா? இங்கே மட்டும் இல்லை, குளோபலி தான். குளோபலி இந்த வெயிலின் தாக்கம் வந்துட்டு எல்னினோ நீங்கள் நெட்டில் கொடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சூப்பர் எல்னினோனா என்ன, சூப்பர் எல்னினோனா என்னென்ன. வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அந்த இதனால் வெப்பம் அதிகமானதுனால கடலில் வந்துட்டு சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகிறது, ஹரிக்கன்ஸ் ஃபார்ம் ஆகிறது, இதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இதெல்லாம் ஷேட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா நவம்பர் டிசம்பரில் தான் நம்மளுக்கு அதிகமாக நார்த் ஈஸ்ட் மான்சூன், அதனால் வந்துட்டு புயல் வரும் இல்லைங்களா? அந்த டைமில் நிறைய வெள்ளப்பெருக்கு அந்த மாதிரி ஏற்படுது இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயங்கள் இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த இது காட்டுது. ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் சி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எப்போ வந்து அகைன் முடிவுக்கு வரும் அப்படின்னா, அடுத்தது வந்து குரு டிரான்சிஷன் நடக்கிறது தான். அது பார்த்திங்கன்னா 1 மே 2027 அடுத்த வருஷம் தான் கடகராசியிலேருந்து பூரணமாக சிம்மராசிக்குள்ளே ஃபுல்லாக வர்றது தான். இடையில சிம்மராசிக்கு வராரு, அது ரெட்ரோகேட் மோஷனில் தான் வராரு. ரொம்ப டெம்பரவரியாக தான் அந்த பீரியடில் இருக்க போகிறாரு. அதுவும் ரொம்ப மோசமான நிலைமையில தான் வர போகிறாரு. ஏன்னா கேது கூட மீட்டிங் அந்த மாதிரி 3 வாட்டி மீட் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. அப்போ 13 டிசம்பர்லேருந்து 12 ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஸோ அகைன் இப்போ வந்துட்டு இந்த ப்ராப்ளமாக கொஞ்சம் செட்டில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மே 2027, அதாவது அடுத்த குரு பயிற்சி பூர்ணமாக கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு மாறும்போது அப்படிங்கிறத தான் வந்துட்டு குறிக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் இந்த வருஷம் கடைசியிலிருந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கலாம். ஏதோ ப்ரிகாஷியஸாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக போகும். 1 மே 2027 அடுத்த டிரான்சிஷன் அந்த சிம்மராசிக்குள்ள பூர்ணமாக வரும்போது அதுக்கான பலன்களையும் மற்ற விஷயங்களும் வந்துட்டு நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், அண்ட் திஸ் இஸ் ஆஸ்ட்ரோலாஜிக் லேப் சேனல்.